திரு அக்னீஸ்வரன், திரு வன்னியரசு அவர்கள் சொல்றது அப்படின்றது இப்போ இடி கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான நிலையில தான் இருக்கிறது. திமுக ஒரு டெம்பரரி ஸ்டே வாங்கியிருக்கிறாங்க, அதுல எந்த அழுத்தமும் இல்லை. சமக்கர சிக்ஷால கையெழுத்து போட போறது இல்லை, தொடர்ந்து அதுக்கும் எதிர்த்து குரல் கொடுக்க தான் போறாங்க. இதுல சிஎம் கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லிட்டார், நாங்க வெள்ள கொடையும் காட்டல, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட இருக்கிற மாதிரி காவி கொடியும் எங்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. எந்த நெருக்கடியும் இல்ல, எந்த அழுத்தமும் இல்ல. அதுக்கப்புறம் போய் நீங்க இதுல மறைமுகமா அவங்க கூட்டணியா இருக்காங்க, மறைமுகமா இணக்கப்பாடா இருக்காங்க அப்படின்லாம் சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? நான் இது வெள்ளை கொடையா, காவி கொடையா, புளு கொடையா அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் 7.5 நடைமுறைப்படுத்தினார். தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் 4,68,00,000 தான் கடன் வாங்கினார். ஆனால் நீங்கள் 9,4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. மத்திய அரசு பணம் தரலன்னு சொல்லிக்கிறீங்க. எல்லாவரையும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி சொத்து வரியை உயர்த்தலை, மின்சார கட்டணத்தை உயர்த்தலை. நீங்கள் வரியையும் உயர்த்திக்கிறீங்க, கடனையும் நிறையா வாங்கிக்கிறீங்க. இது செயல்படுகிற முதலமைச்சர் யார் என்பதுதான் இன்னைக்கு மக்கள்கிட்ட மிகப்பெரிய திராவிட முன்னேற்ற கழகம் மேலே ஒரு அதிருப்தி இருக்குது. அந்த பார்வை தான். அதோட நான் நிப்பாட்டிக்கிறேன். இந்த கொடையெல்லாம் மாறி அதுக்குள்ளே நான் பதில் சொல்லலை. ஆனால் இங்கே தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டெல்லி பிரதமர் அலுவலகத்தில் இவங்க நேரம் பயண திட்டத்தின் நேரம் கேட்டது இதுவரைக்கும் அபிஷியலா வரல. ஆனா பேச்சு வழக்கில் பேசிக்கிட்டாங்க. ஆசீர்வாதம் அவர்கள் சொல்லும் போது அப்படி தனியா அவங்க சவுத் ஆபீஸ்ல எல்லாம் போய் சந்திக்கல. அங்க ஒரே கூட்டம், எல்லா முதலமைச்சர்கள்கிட்டையும் பேசுறாரு. தனியா நின்று இவங்க மனு வாங்கி இருக்கிறாங்க. அவ்வளவுதான். இதுல நீங்க பெருசுபடுத்துறதுக்கு என்ன இருக்கு? இதுல இணக்கப்பாடுன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்ப 31 பேர் ஒரே ஹால்ல தானே பாக்குறாங்க. தனிப்பட்ட முறையில் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பிரதமர் இங்கு வருகிற போது சந்திக்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் இன்னொரு விஷயம். தமிழ்நாட்டில் அண்ணன் பேசுகிற போது சொன்னார், இந்த மாதிரி அமலாக்கத்துறை, நான் அதுக்கு வக்காலத்து வாங்கவில்லை. ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு, இந்த இடைக்கால தீர்ப்பில் இந்த 1000 கோடி ரூபாய், இதில் இடைக்கால தீர்ப்பு என்னன்னா அதிகாரிகளுக்கு ஒரு பெருமூச்சு. ஒன்று, உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இன்னொரு கருத்து சொல்லப்பட்டிருக்குது, தனி மனிதர்கள் செய்யக்கூடிய தவறை ஒரு துறையின் மீது நீங்கள் செலுத்துவது நியாயமல்ல. அதோட நிப்பாட்டிக்கிறோம். அதனால ஒட்டுமொத்த வழக்கே வாபஸ் வாங்கிச்சு, எல்லாத்துக்கும் ஸ்டே கொடுத்துருச்சு, இனிமேல் வழக்கே நடத்தக்கூடாது. அது அர்த்தம் கிடையாது. இது இடைக்கால தீர்ப்பு. இன்னொரு விஷயம், காவிரி, வைகை, தாமிரபரணி இதையெல்லாம் இது பண்ணுவோன்னு சொல்றாங்கல்ல. ஆனால் இந்திய நாட்டினுடைய தொல்லியல் துறையினுடைய இயக்குனர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேட்டி சொல்லியிருக்கிறாரு. அப்பா, இந்த வைகையை இப்ப மட்டும் உங்களுக்கு சொல்றீங்கல்ல, 3500 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த கீழடி, இதுல 2 வருஷம் ஆச்சு நான் ஆய்வறிக்கை சமர்ப்பித்து, இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லையே, ஏன்? உடனே அடுத்து சொல்லுவாங்க, அண்ணன் வன்னியரசோ நம்முடைய மருத்துவர் சுலைமான் சார் என்ன சொல்லுவாங்க, ஏங்க அது மத்திய அரசுங்க அப்படின்னாரு. மத்திய அரசு தானே, ஆனால் இரும்பு காலம் என்ற ஒன்றை மாநில அரசு தானே சொல்லிச்சு. அப்ப இதுக்கு மட்டும் தேவைப்படுது, மத்திய அரசு கொடுத்ததை நாடாளுமன்ற உறுப்பினர் 40 பேர் நீங்க தானே சொல்றீங்க. இது ஒரு புறம். இன்னொரு புறம், இந்த 4 வருஷம் ஏன் போகல இல்லைன்றது எல்லாரும் பேசியாச்சு, அது முன்னுக்கு பின் முரணானதுன்னு சொல்லி மருத்துவர் சுலைமான் சார் சொல்றார். நான் இப்ப கேட்கிறேன், தமிழ்நாட்டினுடைய திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவர் திரு ஜெயரஞ்சன் அவர்கள் என்ன சொன்னாங்க? ஏங்க, மத்திய இந்த நிதி ஆயோக் இது ஒன்றிய அரசுடைய நிதி ஒன்றுத்துக்கு பிரயோஜனமாகாதுங்க, அது என்ன போனா அப்படித்தானே சொன்னாங்க. இப்ப மட்டும் எப்படி அது பிரயோஜனமா மாறிடுச்சு உங்களுக்கு? எப்படி? இது ஒண்ணு. இது மாதிரி இது முடிச்சு, தமிழ்நாடு போராடும், இதோட முடிச்சுக்க, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். ஆனால் இது வார்த்தை வாசகம்தான். ஆனால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம், அதுல தமிழ்நாடு தூக்கி அப்படி பண்ணிட்டாங்க. என்ன மிச்சப்படுத்துறீங்க? அண்ணா முதல் ரவுண்டில் இந்த நாணயம் வெளியீட்டை பற்றி ஒரு விஷயம் சொன்னார். இந்த ரவுண்டில் அகழ்வாராய்ச்சியை பற்றி ஒரு விஷயம் சொன்னார். இது ரெண்டுமே தலைப்புக்கு வந்துருங்க. அப்படி ஆமாம், இது ரெண்டுமே ஒன்றிய அரசு சார்ந்த விஷயம். அது கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஆமா, அது ஒன்றிய, அவர் ஏன் மீண்டும் இதையும் கொண்டு வராருன்னு தெரியல எனக்கு. ஏன்னா எதையெல்லாம் நித்தி ஆயோக் இதெல்லாம் ஒரு பயன்பெறாத கூட்டம் அப்படின்னு திட்டக்குழு தலைவர் சொல்றாரு. அப்புறம் நித்தி ஆயோக்ல போய் அதுல பங்கு பெறுவானேன், வலியுறுத்துவானேன் அப்படின்னு கேட்கிறாரு. அதுல தானே போகணும். இவங்க வச்சிருந்த ஃபினான்ஸ் கமிஷனை இழுத்து மூடிட்டாங்க. ஃபினான்ஸ் கமிஷன் இருந்தாக்கா ஃபினான்ஸை டிமாண்ட் பண்ணுறதுக்கு போயிருக்கலாம். அது இழுத்து மூடி. அண்ணா ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. அண்ணா நீங்கள் அவசரப்படாதீங்கண்ணே, ஒரு நிமிஷம் இருங்க. இழுத்து மூடிட்டாங்க. நான் கேட்குறது என்னென்னா, இதே பாரத பிரதமர் அவர்கள் குஜராத் முதல்வராக இருக்கும்போது என்ன சொன்னார் தெரியுங்களா? குஜராத் பீக் மாங்கேகா கியா, குஜராத் கே சர்க்கார் இந்த சர்க்கார் பீக் மாங்கேகா, நாங்கள் பிச்சை எடுக்கணும் அப்படி, அதான் வரேன், நாங்கள் பிச்சை எடுக்கணும் உங்ககிட்ட, நாங்கள் பிச்சைக்கு நிலைமையில் இருக்கிறோமா, நீங்கள் எங்களுக்கு கொடுத்தா நானும்னு சொல்லிட்டு கேட்ட
ஒரு முதல்வர் தான் இன்னைக்கு பிரதமரா இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு அவர் பாஷையில பேசணும் இல்லையா இன்னைக்கு? ஏன்னா இவ்வளவு நாள் நமக்கு கேட்டுட்டு இருந்திருக்கோம், இவ்வளவு நாள் அவர் எதை செய்யணுமோ அது செய்யல. இப்ப அண்ணன் கேட்டார் இல்லையா, அங்க போய் தான் நீங்க கேட்கணுமா, முக்கியத்துவம் ஆயிடுதான் சொல்லிட்டு எந்த இடத்தில் எந்த நேரத்தில் நம்முடைய விஷயத்தை கேட்டு பெறணுங்கிறது இருக்கு. அதே நேரத்தில் 37,000 கோடி பெஞ்சல் புயலுக்கு தேவை என்று தமிழ்நாடு அரசு சொல்லவில்லை, மத்திய குழு சொல்லுச்சு. உங்க மத்திய குழு சொன்னதை கூட தராம 5,600 சில்லற கோடி கொடுத்த நீ உங்களுக்கு எந்த வகையில் நாங்க கோரிக்கை வைக்கிறோமோ அந்த வகையில் தான் கோரிக்கை வைப்போம். அதை பற்றி மிக தெளிவா சொல்லியாச்சு. எல்லாத்தையும் பொறுத்து பார்த்த முதல்வர் தன்னுடைய மாநிலத்தின் அடுத்த தலைமுறைக்கு வரும் பிரச்சனை வந்துச்சு. நீங்க SSA ஃபண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே தான் நானே நேர்ல போறேன், நான் போய் கேட்கிறேன், என்னுடைய மாநில குழந்தைகளுக்கான ஃபண்ட் அது மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர். ஒரு கண்டனமா அதை தெரிவிக்கும் போதோ இல்ல ஒரு கடுமையாக நடந்துக்கும் போதோ எப்படி இருப்பார், அது அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும், அவருடைய பதிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தானே இருந்தாங்க. இல்லைங்க, கண்டனம் தெரிவிக்க வேண்டிய இடத்துல தெரிவிச்சுதான் ஆகணும், இது ரொம்ப முக்கியம். அது 28 ஸ்டேட் பேச வேண்டியது, கிட்டத்தட்ட 8 யூனியன் டெரிட்டரி பேச வேண்டிய கூட்டம். அப்போ 28 ஸ்டேட்ல பிக் ஸ்டேட், ஸ்மால் ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரி வைக்கும் போது பிக் ஸ்டேட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய நேரத்துல தான் பேச முடியும். அப்போ அந்த ஸ்டிப்யுலேட்டட் டைமுக்குள்ள இவ்வளவு விஷயங்களையும் மிக தெளிவாக எடுத்து வந்திருக்கிறார். அப்போ என்ன தேவை என்பதை எங்க சொல்ல வேண்டுமோ அங்க சொல்லி அதை செய்திருக்கிறோம். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல மேடம். அதாவது நிதிக்குழு ஃபைனான்ஸ் கமிஷன் செயல்படவில்லை அப்படின்னு சொன்ன சஃபி 17 நவம்பர் 2024 அன்னைக்கு அதனுடைய தலைவர் அரவிந்த் பணிக்கர் சென்னை வந்திருந்தாரு. அந்த எந்த நிதிக்குழு செயல்படவில்லையோ அதனுடைய தலைவர் வந்தாரு. அவரை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரில் வரவேற்றார். அவர் அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் எங்களுக்கு தேவை அப்படின்ற ஒரு பிரசன்டேஷனும் கொடுத்தார். சோ எந்த நிதிக்குழு செயல்படவில்லையோ அந்த நிதிக்குழுவை நோக்கி ஏன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போகணும்? செயல்படவில்லை சொல்லல, செயல்படவில்லை நான் சொல்லவே இல்லை, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இல்ல நீங்க இவ்வளவு விளக்கம் தேவையே இல்லை. நான் என்ன சொன்னேன், ஒரு நிமிஷம், நிதி ஆயோக்கு முன்னாடி இருந்த அமைப்பு இல்லைன்னு சொன்னேன். அது இருந்திருந்தா நாங்க கேட்போம் சொன்னேன். நிதிக்குழு அதே தான் சார் இருக்குது. இல்ல சார், அத ரெண்டாவது இல்ல சார், இப்ப எல்லாமே வேற சார். ஒண்ணும் புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஃபைனான்ஸ் கமிஷன்றது வேற, பிளானிங் கமிஷன்றது வேற. நீங்க ஃபைனான்ஸ் கமிஷனை பத்தி பேசுறீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேன். இப்போ நீங்க முதலமைச்சர் பேசும்போது 50% நிதி இருந்தாக்கா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி அப்ரோச் பண்றங்கிறது விஷயம் வேற. நீங்க நிதி ஆயோகா மாறும்போது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி அப்ரோச் பண்ற விஷயம் வேற. அததான் நான் சொல்றேன், நீங்க மாத்தி பேசுறீங்க. உங்களுக்கு தெரியும், நான் மாத்தி பேசல. அடுத்தது 50% உயர்த்தி எங்களுக்கு கொடுங்க அப்படின்றது. அவர் ஃபைனான்ஸ் கமிஷனுடைய சேர்மனுடைய ரிப்போர்ட்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு டெவல்யூஷனுடைய ஃபார்முலா வரும். அந்த டெவல்யூஷன் ஃபார்முலா வரும்போது இத பத்தி கண்டிப்பாக பிரதமர் ஒரு முடிவெடுப்பார். பிரதமருக்கு கூட்டாட்சி தத்துவத்தை பத்தி முழுக்க தெரியும். ஏனென்றால் அவர் ஏற்கனவே குஜராத்ல அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கும் பொழுது காங்கிரஸ் அரசியல் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம ரொம்ப டிவேட் நம்ம தொடர்ந்து பேசலாம். இல்ல பேசலாம், அடுத்து ஒரு ரவுண்ட் இருக்கு, நான் இறுதி பார்வை நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். நம்ம ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் பேசலாம்.